ஸோ காய்ஸ் இப்போ வந்து நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த கார் வந்துட்டு டீசல் ஆட்டோமேட்டிக். ஸோ ஆட்டோமேட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்க்கிங், இது வந்து ரிவர்ஸ், நியூட்ரல், அப்புறம் டிரைவிங் மோட். இது நீங்கள் மேனுவலும் போட்டுட்டு ப்ளஸ் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பெடல் ஷிஃப்டர் கொடுக்கல. ஆல்ரெடி இப்போ நம்ம வந்து பைபாஸில் ரைட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. ஸோ இது வந்து எலக்ட்ரானிக் பார்க்கிங். நீங்கள் வந்து மேனுவல் பார்க்கிங் லிவர் யூஸ் பண்ணிட்டு இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பழகணும். ஹியர் வி கோ. ஆல்ரைட் காய்ஸ், இப்போ வந்து நான் ஆட்டோமேட்டிக்கில் ஓட்டிகிட்ருக்கேன். ஹியர் வி கோ. 80. ஸோ கொஞ்சம் வந்து டிராஃபிக் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் நம்ம 0 to 100 அடிச்சு பார்க்கலாம். பட் வண்டி வந்துட்டு வேறு லெவல். ஆக்சுவலாக 2000 RPMக்கு மேலே வந்து வேறு லெவலான ஒரு புல்லிங் இருக்குது. அது 2000 RPMக்கு முன்னாடி வரைக்கும் வண்டி வந்து திணறுது ஆக்சுவலி. ஸோ இந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக சிட்டிக்குள்ளே 12 kmpl கொடுக்குது. பைபாஸில் வந்து 14 kmpl எடுத்துருக்காரு ஓனர். ஸோ அது நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் காமிக்கும் போது. ரைடிங் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பக்காவாக இருக்குது. செம்ம கம்ஃபர்ட்டாக நான் உட்காந்து ரைட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். அதுவும் எனக்கு இந்த பார்த்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட் வந்து ஒரு சோஃபாவில் உட்காந்து கை வச்சுட்டு இருக்க மாதிரியான ஒரு ஃபீல். ஸ்டேரிங் வந்துட்டு அல்ட்ரா லைட். ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஸ்டேரிங் வந்து ஸ்டிஃபாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு ஒன்றும் அப்படி ஃபீல் ஆகலை. நல்லாவே லைட்டாக இருக்குது ஸ்டேரிங். அதுமாதிரி கட் பண்ணுறதுக்கு ஷார்ப்பாக இருக்குது. வந்து ஒரு XUV ஓட்டுற மாதிரியான ஒரு ஃபீலே இல்லை. செம்மையாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு டிரைவர் ஓரியன்ட் கார் அப்படின்னு சொல்லுவேன். டிரைவ் பண்ணுறதுக்கு நல்லாவே வந்து ஃபன்னாக இருக்கும். 80 km/h வந்து ஒரு ஸ்லைட் வார்னிங் கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் வார்னிங். அதுக்கு மேலே 80 km மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வார்னிங் போயிடுது. ஹார்ன் வந்து ரொம்ப மைல்டாக இருக்குது. ஹார்ன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பிரேக் வந்து ஷார்ப். இப்போ காரில் வந்து 3 பேர் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி காரோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1850 கிலோ. ஸோ 1.25 டன்னு. ஆனால் வண்டி வந்து புல்லிங் வந்து சூப்பராக இருக்குது. இதோட பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 170 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 350 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இப்போ வந்து நான் காரில் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலும் ஆனில் இருக்குது. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வண்டி லேண்ட் ரோவர் D8லேருந்து எடுத்த ஒரு வண்டி. அதாவது இதோட பில்டு குவாலிட்டி ஆகட்டும், இதோட டிசைன் ஆகட்டும், ப்ளஸ் சஸ்பென்ஷன் செட்டப் ஆகட்டும், எல்லாமே வந்து அதுலேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட். ஸோ இந்த பக்கம் தனியாக ஜம்ப் ஆகும், இந்த பக்கம் இருக்கிறது தனியாக ஜம்ப் ஆகும். மெக்பர்சன் ஸ்ட்ரெட் தான் கொடுத்துருக்காங்க. காயில் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து பாத்ஹோல்ஸில் இப்போ நான் இடம் தேடிட்டு இருந்தேன் ரைட் பண்ணுறதுக்காக. நிறைய இடத்துல ஓட்டினேன். பாத்ஹோல்ஸில் விடும்போது எனக்கு வந்து பெருசாக இம்பேக்ட் உள்ளே வரல. ஸோ நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பிட் ஆஃப் ஆஃப் ரோடும் பண்ணலாம், நீங்கள் வந்து ஆன் ரோடும் பண்ணலாம். வண்டி வந்து ஆல் டெரைன் வெஹிக்கிள் அப்படின்னே சொல்லலாம். பட் என்னென்னா இதோட ஒரிஜினல் சஃபாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரியர் வீல் டிரைவ் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவில் கொடுத்துருக்காங்க. ஸோ காய்ஸ், பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல். ஸ்டேரிங் வீலை பொறுத்தளவுக்கு சாஃப்ட் டச், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்குனால பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேரிங் வீல் வந்து பிடிக்கிறதுக்குமே நல்லாயிருக்கு. டீகட் ஸ்டியரிங் வீல் தான் நிறையா இப்போ வந்து ஃபேஷன். ஆனால் வந்து இது டீகட் ஸ்டியரிங் வீலே தேவையில்லை. அந்தளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ இந்த பிரிட்ஜை தாண்டிட்டு நம்ம 0 to 100 எவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்படின்ட்டு அடிச்சு பார்ப்போம். ஸோ இதில் தெரியுதில்ல, பாருங்கள், நான் வந்து பிரிட்ஜில் போயிட்டுருக்கேன். நோட்டீஸ் பண்ணிங்களா? ஸோ சஸ்பென்ஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இம்பேக்ட் வந்து பெருசாக எனக்கு தெரியல. ஆல்ரைட் காய்ஸ், இப்போ வந்து நான் 0 to 100 அடிக்க போகிறேன். ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் காரில் வந்து 0 to 100 வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்னு டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏசியை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பிரேக்கில் கால் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஸ்லைட்டாக ஆக்சிலரேட்டர் கொடுக்குறேன். ஸோ 1500 RPM பிரேக் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். எஸ். ஸோ 3000 RPMல ஒரு புஷ், 4000 ஒரு RPMல ஒரு புஷ். ஆனால் 4000 RPM ரீச் ஆகிட்டு திரும்ப கீழே வருது. எஸ், 100. ஸோ எவ்வளோ செகண்ட்ஸ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். இப்போ பார்க்கலாம் எந்த அளவுக்கு டாப் ஸ்பீடு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ வந்து ஏசி ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். கார் வந்து ஃபுல் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. வாட் அ ஸ்டெபிலிட்டி.
ஸோ 140லாம் வந்து ரொம்ப அசால்ட்டாக வண்டி போகுது. ஆக்சுவலாக லோ எண்டில் இருக்க ஸ்டெபிலிட்டியோட வண்டி டாப் ஸ்பீடில் வந்து பக்கா ஸ்டெபிளாக இருக்குது. எனக்கு பிளான்டடாக இருக்குது காரு. எஸ், கார் வந்து பக்கா ஸ்டேபிள். 160லையுமே எவ்வளோ நீங்கள் டாப் ஸ்பீடு போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி வந்து ஸ்டேபிள் ஆயிடுது. ஸோ அதான் வந்து எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னோட ஹேட்ச்பேக்லாம் போகும்போதெல்லாம் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை. பாருங்க 120ல் வந்து கார்னரிங்லாம் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் வண்டி. வேறு லெவலான சஸ்பென்ஷன் டியூனிங். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஸ்பீடு போக போக 2 சஸ்பென்ஷனுமே ஸ்டிஃபாக ஃபீல் ஆகுது. ரியரை கம்பேர் பண்ணும்போது நல்லா வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரேக்கிங் வந்து அப்சல்யூட்லி வாவ். ஏபிஎஸ் வந்து பக்கா வேலை பார்க்குது. எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்ட்ரிபியூஷனும் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ 2000 RPMக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் வண்டி ஒரு விருன்னு அப்படியே அந்த ஒரு கிராங்க் ஃபீல் இருக்குது. ஸோ காரில் வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உங்களுக்கு ஓவர் ஸ்பீட் டிடெக்டட் அப்படின்னு சொல்லி காமிக்குது. உங்களுக்கு 120க்கு மேலே போகும்போது ப்ளஸ் வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. எனிவே அது வந்து பெட்டர் தான். உங்களுக்கு 120 இதில் வந்து நீங்கள் க்ரூசிங் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140 வந்து அசால்ட்டாக க்ரூஸ் பண்ணலாம். 140 to 160 வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெச்சில் அசால்ட்டாக க்ரூஸ் பண்ணலாம். எந்த வித உங்களுக்கு பயம் இருக்காது. வண்டி வந்து போக போக வந்து ஸ்டேபிளாக தான் ஆகுது. ப்ளஸ் நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது. எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் சீட்டோட கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு எஸ்யூவி வெஹிக்கிள் ஓட்டுற மாதிரியே தெரியல. நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் கார்டு ஓட்டுற மாதிரி அப்படியே எனக்கு பின்னாடி வந்து ஃபுல் சப்போர்ட் நல்லாவே என்னை ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கு சீட்டு. ஸ்டேரிங்கோட ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ரொம்ப துல்லியமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு JBL ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கர், 4 ட்வீட்டர், ஒரு சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க. அப்சல்யூட்லி வாவ். ஆக்சுவலாக இதோட ரைவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹூண்டாய் அல்கசார் இருக்குது, அப்புறம் வந்து MG ஹெக்டர் இருக்குது, MG ஹெக்டர் ப்ளஸ்ஸு. அதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் வந்து போஸ் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் JBL கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து JBL வேறு லெவலில் அவங்க JBL ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருந்தாலும் அதை மவுண்ட் பண்ணியிருக்க விதம் ப்ளஸ் அதை ஹேண்டில் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு சவுண்ட் வந்து நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஆல்ரைட் கேஸ், கண்டிப்பாக நீங்கள் ஆடியோ கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக இதில் வந்து 10 செகண்ட்ஸ்க்கு மேலே போச்சுன்னா எனக்கு காப்பிரைட் இஷ்யூ வரும். அதனால் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ ஆடியோ குவாலிட்டி வந்து அப்சல்யூட்லி வாவ். 4 ஸ்பீக்கர், 4 மெயின் ஸ்பீக்கர், 4 ட்வீட்டர், ஒரு சப்வூஃபர் சூப்பராக வேலை பார்க்குது. உள்ள கேபின்குள்ளே வந்து உட்காரும்போது ஒரு ஹோம் தியேட்டரில் உட்கார ஒரு ஃபீல் இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரோட டிரைவிங் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் திங் வந்து நான் அதில் உட்காந்தோடனே ஃபீல் பண்ணுறது எனக்கு சீட்டிங் கம்ஃபோர்ட். செகண்ட் வந்து என்னோட ரீச். ஸோ எனக்கு நான் உட்காந்து இந்த ஸ்டேரிங்கை ரீச் பண்ணுற அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, இப்போது இப்படி உட்காந்து காலை இப்படி நேராக வைக்கிற மாதிரி இல்லை, கரெக்டாக வந்து இப்படி உட்கார மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அது நான் உட்காந்து காமிக்கிறேன். உள்ளே நான் இன்டீரியர் காமிக்கும் போது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்கேன். இது வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 கிலோமீட்டர் போகிறீங்க நான் ஸ்டாப் அப்படின்னு போனாலும் நீங்கள் உட்காந்துட்டு போயிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்போச்சர் இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், இதில் கொடுத்துருக்க சைடு மிரர்ஸ். ஸோ நல்ல பெரிய சைடு மிரர் கொடுத்துருக்காங்க. ரியர் வியூ மிரர் நல்லாவே கிளியராக தெரியுது. பாருங்கள் எவ்வளோ கிளியராக தெரியுது. நல்ல வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. பின்னாடி வர வண்டி க்ளீனாக இருக்குது. அண்டு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, ரியர் சீட்டில் வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்க உட்காந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பின்னாடி ரியர் வியூ மிரர் வந்து மறைக்கும். ஏன்னா இதில் வந்துட்டு தியேட்டர் டைப் சீட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இப்போ நான் வந்து உட்காந்துருக்கிறத விட ரியர் சீட் வந்து ஒரு ஸ்டெப்பு மேலே இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்க அந்த லாஸ்ட் ரோ வந்து அதுக்கும் ஒரு ஸ்டெப் மேலே இருக்கும். அது ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு ரியர் சீட்டில் உட்காந்தவங்க ரியர் வியூ மிரர் லைட்டாக மறைச்சாங்க. ஸோ அது ஃபீல் பண்ணேன். நெக்ஸ்ட் வேறு என்ன அப்படின்னா, பவர் அண்ட் டார்க் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கில் ஸோ நீங்கள் பார்த்தீங்களா இவ்வளோ செகண்ட்ஸில் 100 ரீச் ஆகுது. 3 பேசஞ்சரோட, அதாவது என்னையும் சேர்த்து 3 பேர் போகிறோம். அண்ட் தனியாக ஓட்டினா இன்னும் கொஞ்சம் குயிக்காக ரீச் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் திரும்ப வந்து மேனுவல் மோடில் ஓட்டி உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஸோ அடுத்து வந்து இப்போ நான் மேனுவலில் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், நான் இப்போ டிரைவில் இருந்தேன். இது வந்து டிரைவ், இந்த பக்கம் தள்ளிங்கன்னா மேனுவல். ஸோ இந்த மேனுவல் மோடில் போடுறது வந்து ஆட்டோமேட்டிக்கில் ஓட்டிகிட்டு இருக்கும்போது 3rd 4th போயிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் மேனுவல் ஷிஃப்ட் பண்ணலாம். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபீச்சர். ஸோ இப்போ நான் வந்து மேனுவலில் போட்டிருக்கேன். ஹியர் வி கோ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் காமிக்குது. 1 ஸ்போர்ட்ஸ் மேனுவல், 2nd gear, 3rd gear. யா ஸோ காய்ஸ், அந்த மேனுவல் ஓட்டுற ஒரு ஃபன் இருக்குது காய்ஸ் இதில். ஹியர் வி கோ. ஸோ என்னன்னா, நீங்கள் மேனுவல் கியர் போடும்போது ஸ்லைட்டாக ஆக்ஸலரேட் மட்டும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டு திரும்ப போட்டிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக மேனுவலில் ஓட்டுற மாதிரியான ஒரு ஃபீல். ஏன்னா அந்த கிளட்சி வந்து புல் பண்ணுறது மட்டும் கிடையாது, ஆனால் அந்த ஃபீல் இருக்குது. ஸோ ஒரு ஷிஃப்ட்டுக்குமே வந்து நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ வந்து நான் 5th கியரில் போயிட்டுருக்கேன். லோவாக போய் பார்ப்பேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் 60 வந்துட்டேன், 5th கியரில் போகிறேன். எஸ், கொஞ்சம் புல் பண்ணுறதுக்கு டிலே ஆகுது, அதனால் நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். 4th கியர். நீங்கள் வந்து ஒரு மேனுவலே ஓட்டி பழகிட்டீங்க, எனக்கு வந்து மேனுவலில் தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மேனுவலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சேம் த்ரில் வந்து நீங்கள் உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. அது மாதிரி அந்த கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது அது மாறுது இல்லைங்களா, கியர் மாறுறதும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க கிராஃபிக்ஸ். இப்போ பாருங்கள், நான் 4th கியர் போடுறேன், 3rd போயிட்டு அப்படியே 4th அப்படியே ரொட்டேட் ஆகி வர மாதிரி இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸை பொறுத்த அளவுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஒரு சாஃப்ட்வேர் பாப்அப் ஸ்க்ரீன் ஸ்லைட் ஆகிட்டு வர மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆல்ரைட் காய்ஸ், இங்கே வந்துட்டு நான் ஃபுல்லாகவே இப்போ ரிட்டர்ன் ட்ரிப் வந்து மேனுவலில் தான் ஓட்ட போகிறேன். யூ-டர்ன் போட்டுக்கலாம். ஸோ நான் 2nd கியரில் இருந்தேன். ஆக்சுவலி வந்து நான் மேனுவல் மோடில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது 1st கியர் ஷிஃப்ட் பண்ணிச்சு. டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக 1st கியர் போட்டுருச்சு. ஸோ மேனுவல் மோடில் போட்டதுக்கப்புறம் தான் என்ஜின் வந்து ரெவ் ஆகிற ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ஜின் வந்து எக்ஸஸாக ரெவ் பண்ணுறதை லிமிட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கியர் ஷிஃப்ட் பண்ணிடுது ஆட்டோமேட்டிக்கில். பட் மேனுவலில் போட்டால் கொஞ்சம் ரெவ் பண்ணுறது எனக்கு தெரியுது. அதே மேனுவல்லையே இன்கேஸ் வந்து நாங்கள் ஒரு 2nd கியர் வச்சுட்டு ரொம்ப லோ ஸ்பீடில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிடெக்ட் பண்ணி திரும்ப வந்து கியர் டவுன் பண்ணிக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல டெக்னாலஜி. ஸோ ஆல்ரெடி கேஷ் நம்ம ஆட்டோமேட்டிக்கில் வரைக்கும் நார்மலாக தான் ஓட்டிகிட்டு போனோம். இப்போ வந்து மேனுவல் ஷிஃப்ட் பண்ணோடனே இது வந்து ஸ்போர்ட்ஸ் மோடில் இருக்குது. ஸோ அதான் வந்து ரெவ்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்குது. ஹியர் வி கோ. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி கியரில் லோ ஸ்பீடில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கியரை வந்து டவுன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக இதில் உங்களுக்கு காமிக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அப் ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதும் காமிக்குது. ஸோ அந்த டிப்பிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே இதுலேயும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 6க்கு மேலே நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வந்து அதுவே வந்து ஒரு அலர்ட் காமிக்குது. டிரைவ் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு. ஸோ டாட்டா வந்து உண்மையாலுமே ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹேரியருக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, ஹேரியர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பிரேக் கான்ஃபிடன்ஸ் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இதில் வந்துட்டு 4 வீல்லையுமே டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது பிரேக்கை பொறுத்தளவுக்கு. ப்ளஸ் ரைடிங் குவாலிட்டி வந்துட்டு எனக்கு ஹேரியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் காம்பேக்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இது வந்து வண்டி லென்த்தியாக இருந்தாலும் டேர்னிங்கில் டேர்ன் பண்ணும்போது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டெபிலிட்டி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கேபின் நாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கேபின் வந்து உள்ளே சுத்தமாக பெருசாக நாய்ஸ் வரல. ஆக்சுவலாக டீசல் இன்ஜின் மாதிரியே தெரியல, நல்லாவே இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. பட் ஐடலிங்கில் மட்டும் ஸ்லைட்டாக வைப்ரேஷன். வண்டியில் ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணோன்னே ஃபீல் பண்ணேன். ஆனால் வண்டி ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறமா எனக்கு சுத்தமாக வந்து வைப்ரேஷனே தெரில. பக்கா ரிஃபைன்ட் இன்ஜின் ப்ளஸ் நல்லாவே இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. வெளியில் இருக்க நாய்ஸ் சுத்தமாக கேபின்குள்ளே எனக்கு வரல. ஒரு பெட்ரோல் இன்ஜின் ஓட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. இதுவே இப்படி பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் பெட்ரோல் வேரியண்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் கியரில் இருக்கேன். ஃபர்ஸ்ட் கியர் 3000 RPM, செகண்ட் கியர் 4000 RPM.
முன்னாடி ஆள் வந்துட்டாரு. தேர்ட் கியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக 100 வந்து வரைக்கும் போகுது. ரெவோட அளவு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ஆட்டோமேட்டிக்கில் போகும்போது உங்களுக்கு 2500 ஆர்பிஎம்லேயே வந்து 120லாம் அசால்ட்டாக போகுது. ஆனால் மேனுவல் மோடில் போகும்போது உங்களுக்கு அது நீங்கள் தான் ஷிஃப்ட் பண்ணணும் ஆர்பிஎம் வச்சுட்டு. ஹியர் வி கோ. எஸ், இப்போ பாருங்கள், நான் வந்து 120 போகிறேன். 2000 ஆர்பிஎம்ல 120 அசால்ட்டாக போக முடியுது. ஸோ இதோட பவர் அண்ட் டார்க் டெலிவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1750 ஆர்பிஎம்லேருந்து 2500 ஆர்பிஎம் வரைக்கும் மேக்ஸிமம் டார்க் 350 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் பவர் 170 PS அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3500 ஆர்பிஎம்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ வந்து உங்களுக்கு பவர் அண்ட் டார்க் எல்லாமே வந்து லோ எண்ட்லேயே தான் வச்சுருக்காங்க. எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வண்டி 7 சீட்டர் இல்லைங்களா, அவங்க எவ்வளோ லோடு வச்சு இழுத்தாலுமே உங்களுக்கு 1500 ஆர்பிஎம்லேருந்து 2000 ஆர்பிஎம்மில் தான் நீங்கள் ஹில்லாம் ஏறுறீங்கன்னா ஏற முடியும். ஸோ அந்த டைமில் தான் உங்களுக்கு டார்க் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால தான் உங்களுக்கு லோ எண்டில் அதிகமான டார்க் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து மேனுவலில் இருக்கேன். இப்போ நான் அப்படியே ஆட்டோமேட்டிக் மாற்றி பார்க்குறேன், என்னால் மாற முடியுது அப்படின்ட்டு. எஸ், மாற முடியுது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் போட்டேன், டிரைவ் மோடில் காமிக்குது. ஆட்டோமேட்டிக் மாறினோடனே எனக்கு தெரியுது அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படியே கம்மியாகுது, அப்படியே எனக்கு தெரியுது. பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் மோடும் போயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக ஸ்போர்ட்ஸ் மோட் ஆஃப் ஆகிடுச்சு. அப்படின்னா என்னென்னா, கார் வந்து நீங்கள் மேனுவலில் ரைட் பண்ணாவே ஸ்போர்ட்ஸ் மோடில் தான் ரைட் பண்ணுறீங்கன்னு மீனிங். ஸோ திரும்ப வந்து நான் மேனுவல் மூவ் பண்ணுறேன். எஸ், ஸ்போர்ட்ஸ் மோட் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்கில் போகும்போது உங்களுக்கு பவர் வேணும், இன்ஸ்டண்ட்டாக ஒரு காரை ஓவர்டேக் பண்ணுறீங்க, ஒரு வெஹிக்கிளை ஓவர்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மேனுவல் போட்டு திரும்ப வந்து டவுன் பண்ணி, இப்போ நான் 5th டவுன் பண்ணிட்டேன், அழுத்தும் போது எஸ் அந்த புஷ் கிடைக்குது. ஸோ மேனுவலில் இருக்க அதே ஃபீல் வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுது. இங்கே பாருங்க. ஆல்ரைட் கைஸ், ஸோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளச் இதில் கிடையாது, உங்களுக்கு பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் மட்டும்தான். ஸோ பிரேக் வந்து எனக்கு நல்லாவே ஷார்ப்பாக ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் இது வரைக்கும் ஓட்டின வண்டி கூட தான் நான் கம்பேர் பண்ண முடியும். ஸோ இதோட ரைவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கசார் ஓட்டிருக்கேன். அல்கசார் எனக்கு பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல ஓட்டும்போது. அது மாதிரி இதோட கியர் பாக்ஸை பற்றி சொல்லி ஆகணும். இதோட ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் மட்டும் ஹூண்டாயிலேருந்து இவங்க பாரோ பண்ணியிருக்காங்க. ஸோ அப்சல்யூட்லி வந்து இதுலேயும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. இதோட என்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைரோடெக் 2 லிட்டர் இன்லைன் 4 சிலிண்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட சிசி அப்படின்னு பார்க்கும்போது 1956 சிசி கொடுத்துருக்காங்க. ஸோ மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிட்டிக்குள்ளே ஒரு 12 கிடைக்குது, பைபாஸில் வந்துட்டு ஒரு 14 கிடைக்குது. அதுவே நீங்கள் நல்லா ஓட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் மைலேஜ் எடுக்க முடியும். ஏன்னா வந்து டீசல் இன்ஜின், இது பெட்ரோல் கிடையாது. பெட்ரோலில் இன்னும் கொஞ்சம் மைலேஜ் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். கேபினில் உட்காந்து அப்படியே ரோடை பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபுல்லாக 180 டிகிரியில் வந்து பக்கா வியூ கிடைக்குது. எனக்கு ஒரு செடான் ஓட்டுறதுக்கும் ஒரு எஸ்யூவி ஓட்டுறதுக்கும் இதான் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட். ஸோ அப்படியே ஒரு ரோடோட ராஜா அப்படிங்கிற மாதிரி என்னால் ஓட்ட முடியுது. நல்ல வந்து ஒரு ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் இந்த கார் கொடுக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஓவராலாக எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லை. 26 lakhs வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது வந்து வேல்யூ ஃபார் மணி கார் அப்படின்னே சொல்லுவேன். இதோட ஸ்டெபிலிட்டி அண்ட் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது வேல்யூ ஃபார் மணி அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து புதுசாக வந்திருக்க XUV 700 அதோட கம்பேர் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்னா ஃபீச்சர்ஸ் அவங்க அதிகமாக கொடுத்துருக்கலாம்னா இப்போ வந்திருக்க XUV 700ல் இதுக்கப்புறம் வந்ததுனால அவங்க என்னென்னலாம் ஆட் பண்ணணுமோ ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்க கார்ஸில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் லேண்ட் கிராஸ் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி நம்மளுக்கு வார்ன் பண்ணுறது, இந்த மாதிரியான செட்டப்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 360 டிகிரி கேமராலாம் கொடுத்துருக்காங்க. அது அல்கசார்லையும் கொடுத்துருக்காங்க. பட் இதில் இல்லை. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ரியரில் வந்து என்ன வண்டி வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ரியர் வியூ கேமரா மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இன்ஃபோடைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இந்த இன்ஃபோடைன்மெண்ட்டில் எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. அது வந்துட்டு ஒரு டிரைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசஞ்சர்ஸ் வந்து ஏதாவது உட்காந்துட்டு இதில் பார்த்துட்டு வரணும் அப்படின்னா அது கொஞ்சம் வந்து பெருசாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் எங்களுக்கு பண்ணுற சப்போர்ட். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. பாய்.